வணக்கம். இது வாட் ஐ ஈட் இன் அ வீக் vlog. ஸோ டே 1 பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸை வந்து ஹாட் வாட்டரில் வேக வச்சுட்டு அது கூட வந்து புதினா சட்னி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா சட்னி வந்து வச்சு கொஞ்சமாக தான் சாப்பிட முடிஞ்சது, கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாதம், கேபேஜ் பொரியல், அது கூட காலிஃப்ளவர் பொரியலும் கீரை பொரியலும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கப் ஆஃப் டீ. நைட் டின்னர் பொறுத்த வரைக்கும் 2 சப்பாத்தி, அது கூட வந்து வெஜ் குருமாவோடு எடுத்து அந்த டே ஓவர். டே 2 பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹாஃப் சாரி வாங்க போயிருந்தேன், தனியாக தான் போயிருந்தேன். ஹாஃப் சாரி வாங்கிட்டு நான் வந்து காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, ஒரு கப் ஆஃப் டீ மட்டும்தான் குடிச்சிருந்தேன். அங்கே பக்கத்தில் டாமினோஸ் இருந்ததுனால போயிட்டு பன்னீர் பீஸா டேக்அவே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன். ஸோ அதோட அந்த டேவோட விலாக் முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டே 3 வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வெளில போயிருந்தோம். சில ஹோம் நீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதோட ரேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் போயிட்டு பர்கர் கிங்கில் நல்லா பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கடைக்கு போனோம். நாங்கள் வந்து எனக்கு வந்து நான் பன்னீர் பர்கர் வாங்கியிருந்தேன், என் ஃப்ரெண்ட் அவளுக்கு சிக்கன் பர்கர் வாங்கியிருந்தா. அதுக்கப்புறமா அங்கே சாஃப்டி இருக்கும், ஸோ சாஃப்டியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தேவையான ஹோம் நீட்ஸோட ரேட்டெல்லாம் பார்த்து ஃப்ளோராக அலைஞ்சதுனால ரொம்ப டயர்டாகி 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா நான் அன்றைக்கி எந்த விலாகும் எடுக்கலை. அண்ட் அதுக்கப்புறமா டே 4 பொறுத்த வரைக்கும் வாட்டர்மெலன் ஜூஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் போடுறதுக்கு வந்து எனக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால கட் பண்ண பீசஸ் அப்படியே சாப்பிட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கப் ஆஃப் டீ குடித்தேன். அண்ட் வெஜ் சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் வெஜ் சூப் பண்ணேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கி ரெசிபி வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை. லாஸ்ட் விலாக்லேயே நான் வந்து ரெசிபி வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதே ரெசிபி தான், அதே மாதிரி தான் பண்ணேன். ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, போன வாட்டி கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பேன், இந்த வாட்டி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட். சூப் கொஞ்சம் திக்காக இருக்குது. லாஸ்ட் டைம் சூப் வந்து இவ்வளோ திக்காக இல்லை, தண்ணியாக இருக்கும். நான் அப்போவே சொல்லியிருப்பேன், நான் வேணும்னே தான் கார்ன்ஃப்ளவர் கம்மியாக போட்டேன், தண்ணியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி திக்காக போட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 2 தோசை, அது கூட வந்து பொடி இருந்துச்சு, அது வந்து கருவேப்பிலை பொடி. ஸோ அது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டேன். ஈவினிங் வந்து டீ குடித்தேன், நானும் என்னோடய அம்மாவுக்கும் 2 கப் டீ. அண்ட் நைட்டு வந்து 2 தோசை, வெஜ் குருமா. அண்ட் நெக்ஸ்ட் டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஆஃப் டீ குடித்தாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து ஃப்ரூட் ஜூஸ் போடணும். இன்றைக்கி சோம்பேறித்தனமாக இருந்ததுனால நான் அந்த வாட்டர்மெலனை பீஸாக கட் பண்ணி த்ரூ அவுட் த டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது வந்து ஜூஸ் போட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் வந்து தனித்தனியாக ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால அதை வந்து மார்னிங் வாங்கிட்டு வந்த உடனே கட் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் அதை கட் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சொரக்காய் கூட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. 2 தோசை, அது கூட வந்து சொரக்காய் கூட்டு பண்ணி அன்னையோட டே ஓவர். நெக்ஸ்ட் டே 6 வந்து நாங்கள் கோவில் போயிருந்தோம். கோவிலில் வந்து நாங்கள் வந்து சாம்பார் சாதம் செஞ்சு அது வந்து அங்கே இருந்த எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால அந்த சாம்பார் சாதம் ஃபஸ்ட்டு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறமா அதை வந்து அங்கே இருந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதே சாம்பார் சாதம் தான் நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் வந்து கிளம்பி ஒரு கோவிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு, சிவன் கோயிலுக்கு. ஸோ மறுபடியும் நாங்கள் கிளம்பி போயிட்டு கோவிலில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட், ஈவினிங் போல் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு அன்னையோட டே முடிச்சாச்சு. அன்றைக்கி 2 வேளை சாம்பார் சாதம் சாப்பிட்டேன், அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறமா டே 7, லாஸ்ட் டே ஆஃப் த வீக். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் பிளாட்டர் தான். ஸோ வந்து சப்போட்டா 2 வகையான கோவா இருந்துச்சு, ஒன்று வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு, இன்னொன்று பிங்க் கலரில் இல்லை. ஸோ அது வந்து சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு சூப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கடையில் சூப் வாங்கிட்டு வந்தாங்க. சுத்தமாக வாயில் வைக்க முடியல, ஏன்டா வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் ஈவினிங் போல் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு அந்த டே முடிச்சாச்சு. இதோட இந்த வீக்கோட விலாகும் முடிஞ்சது. இதே மாதிரி வாட் ஐ ஈட் இன் அ வீக் விலாக், வாட் ஐ ஈட் இன் அ வீக்கில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடிஷன், இந்த மாதிரி நிறைய விலாக் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். until then bye bye.